அவன் கிடக்குறான் மயிராண்டி. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சஞ்சீவனா சஞ்சீவனா விஜய்க்கு மரட்டும் கிடக்குறான்டா மயிராண்டி. பாருங்க என்ன அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. பண்ற தளபதி ஆணைக்கிடங்க தீபாவளி கொண்டாட்டத்தை தவிர்க்கிறோம் அண்ணா. புது சைடில் மஞ்சள் ஒட்டியிருக்கானுங்க, புது சட்டையில் மஞ்சள் ஒட்டியிருக்கானுங்க. அடுத்த அண்ணன் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு உனக்கு பொங்கல் கொண்டாட்டம் இல்லைன்னு சொல்லுவார். அழுக ஒன்று வேணாம். ஓகே, ஜாலியாக இருந்த மனுஷன் கடைசியில் தீபாவளி பட்டிமன்ற பேச்சு இல்லைப்பா. ராஜ்மோகன் அண்ணா, யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் அனில். அவன் கிடக்குறான் மயிராண்டி இத்தா கூட. ஹாப்பி தீபாவளி டு ஆல். அவன் கிடக்குறான் மயிராண்டி. கணக்காம நீ போ சார், அடுத்த கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறான். யாரு தெரியுமா? பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள், அதாவது தற்கொலைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து தயவுசெய்து அவங்க கூட்டத்துக்கு போயாவது சேவமாடா 20 லட்சம் அப்படியாவது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. இந்த தருதலைகளை பெற்று போட்டதுக்கு தயவுசெய்து அவங்க கூட்டத்தில் போய் சாவு கொடுத்தாவது 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கலங்காம நீ போ சார், அடுத்த கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அறிவாலயத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். வேணும் சார், இவங்களுக்கு வர 200 ரூபாயும் கொடுக்குறது இல்லை, போனது கடலம்மா மாநாடு. அது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் நண்பர்கள். என்னென்னு எப்படி கடலம்மா மாநாடு, கடலில் எப்படி போட்டை நிறுத்தி வச்சு சுற்றி பேச போகிறாருங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது. எப்படியோ கடலம்மா மாநாடு வந்து தமிழகம் இல்லை, இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மாநாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் ஆசை. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் தண்ணீர் மாநாடு. டிவிகே ஃப்ளாக் ரெஃபரன்ஸ் டு சன்செட். இயற்கையும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. டிவிகே கூடி பறக்குதா? இயற்கையும் அவனுக்கு சாதகமாக தான் இருக்குதான். சாயங்கால நேரம் இல்லை காலையில் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், உதிக்கிற நேரம், எல்லா நேரமும் சோப்பு மஞ்சள் கலரில் தாண்டா இருக்கும். அதுவும் டிவிக்கே ஃப்ளாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ கடவுளே, இந்த பைத்தியக்கார போயிட்டு எங்களை எப்படியா காப்பாற்றுப்பா. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. ரஞ்சித் ஆண்டு மாறி. என்னது தாழ்வா? அடே இது வேற செய்தி. தமிழின பகை திராவிடம் பிசுக்கப்பட்டோம். ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் பாதிக்கப்பட்டால் கூட 20 லட்சம் தானாலும் கேள்வி எழுப்பியவர்கள் கவனிச்சிருக்கு. யோ விஜினா, கதவை துறையா. இங்கே தற்பூரி அணியில் ஒருத்தன் காலையிலேருந்து வெடி வச்சு தீபாவளி கொண்டாடிட்டு. இன்று டியூட் படத்திற்கு குடும்பத்துடன் சென்ற நண்பர்கள் அந்த படத்திற்கு 1 மீட்டர் ஆகிவிட்டது. தயவுசெய்து யாரும் இந்த படத்தை நம் குழந்தைகளுடன் சென்று பார்க்காதீங்க. எனக்கு இந்த படத்தில் மிகவும் பிடித்த சீன் இதுதான். எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் மு க ஸ்டாலின். நீ இருப்படா தயாரா? கேமராமேன் வச்சுக்கிட்டு அவன் இருக்க வேண்டாமா? பொண்டாட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு. ஏம்மா விஜய், யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம், சின்ன தவறி. அவன் கிடக்கிற மயிராண்டி. அவனுக்கு தீபாவளி கொண்டாட பிடிக்காதுன்னு எவ்வளோ நேக்கா உங்களையும் கொண்டாட விடாமல் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அரசியல் உள்ள ஊக்கம் இல்லை. அவன் உயிரோடு இருந்தால் 10 பைசா கூட பிரோஜனம் இல்லை சார். இப்போ செத்து 20 லட்சம் வாங்கி இருந்திருக்கான், அதனால சந்தோஷமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நிம்மதியாக இருப்பேன். இனி குடிச்சிட்டு வந்து அடிக்க மாட்டான். வெரி ஒஸ்ட்டு கரூர் கொலைகார கும்பல். ஜென்ஸ் போராட்டம் வெடிக்கும்னு ட்வீட் பண்ணி டெலிட் பண்ணதுக்கு என் மேலே கேஸ் போட்டாங்க. போலீஸ் வந்து விசாரித்தாங்க. நான் சாதாரண பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம். நான் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட வேணாம்னு ரைட்டிங் மேட்டரில் தந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அக்குமாருக்கு சாவர்கர் பரம்பரை ரெட்டிக்காரு. ஏம்மா அம்மா தாய் தீபாவளி மிச்சச்சோறு வச்சோறு கொடுங்கம்மா. வீரமணி, ஏம்மா உங்கள் வாழ்க்கை வேறு எங்கள் வாழ்க்கை வேறு, மாரிசல் வேறு. ஆமாடா, நீ வேற நாங்கள் வேற தான். அடே கடவுளே. பைசன் படம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னு என்ன கேட்கவா? உன் பேச்சு நான் ஃபாலோ பண்ணேன். படித்து சொன்னேன், பட்டாசு கையில் பிடிச்சி வெடிக்காத, கையில் பிடிச்சி வெடிக்காதுன்னு கேட்டியா? ஒரே ஒரு அப்பத்தை 1000 பேருக்கு இயேசு வழங்கினார் என்பது உண்மை என்றால் 10 பேருக்கு உள்ள உணவை 200 பேருக்கு வள்ளலார் வழங்கினார் என்ற தகவல் நம்பத்தான் வேண்டும். 2 பெத்து போட்டாலும் அணில் அப்பா அணில் அம்மா. விஜய் மீட்டிங் அனுப்பி 20 லட்சம் சம்பாதிக்கலாம் மூதேவி. விஜய் ரசிகையின் வீகம்.
எப்பா சாமி அணித உனக்கு புண்ணியமாக போவோம். திரும்ப திருச்சியில் மீட்டிங் ஒன்று போட்டு திருச்சி அணித குஞ்சுகளை முடிச்சு ஏம்மா வேகமாக படித்தா வேறு அர்த்தமாக வருது. இது போடுற போஸ்டர்லாம் அப்படித்தான் இருக்குது. தெரிஞ்சுதான் போடுது போல. மாமா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. யார்? ஓ மாமா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அட கடவுளே. எக்ஸலேட்டர் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு 4 மாடி ஏற முடியாமல் ஏறுத. இதில் நீ உக்ரைன் பாலஸ்தீன் போகிற ரஷ்யா கச்சான்னு அமெரிக்கா ஏற்றுமதி வரி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க. யாரும் சொடலை தாக்கப்பட்டாரா? சாதிவரியன் ஸ்டாலின் அதில் வந்து உள்ளே போனவுடனே அடுத்து 2வது நடந்த நேர்காணல் வந்து தளபதி கிட்ட. அதில் வந்து உள்ளே போனவுடனே சிரிச்சுக்கிட்டே கேட்டார், என்னப்பா வெற்றியான வாய்ப்பு, நீ என்ன சமூகம் அப்படின்னாரு. நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன். வேண்டிய சமுதாயம், அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். அப்படி நான் கொடுக்க சொன்னேன். திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சுங்க. நான் கொடுக்க சொன்னேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். சினிமாவில் நிஜவில்லி நம்ம வீடியோ அடிக்கலாம் 10 மொழி கிளம்பிட்டு பைக்கியால போட்டால் அம்மா சென்னையில் மேலே பாருங்க தட்டையில் எப்படி இருக்கு. 20 லட்சம் ரூபாய் பணம் என்னடா பணம், செத்து போன என் பிள்ளைக்கு பதில் சொல்லலான்னு விஜய் காலரை பிடிச்சி கேள்வி கேட்க கருவில் ஒரு தாய் கூட இல்லையா? டெம்போலாம் வச்சு கிடைச்சிருக்கோம். கரூரில் ஒரே ஒரு மீட்டிங் 42 பேர் க்ளோஸ். விரைவில் சாப்பாடு என்னங்க சாப்பாடு, எத்தனையோ பக்கம் சாப்பிட்டாச்சு. கடிதானோட ஃபோட்டோ ஷூட் தானே, டம்மி வெடி தானே, பிறகு பயந்து சாவர.